இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான பிரண்டையை வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். பிரண்டை தோசை பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் கொஞ்சம் போல் பிரண்டை எடுத்திருக்கேன். இது காட்டிலேருந்து ஆஞ்சிட்டு வந்த பிரண்டை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீரைக்காரங்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பிரண்டை பிஞ்சு பிரண்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வசக்கி அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நார் எதுவுமே வராது. அதை தோசையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எடுத்து வச்சிருக்கிற பிரண்டையை நல்லா கழுவிட்டு வெட்டி சுற்றி இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டியாக வெட்டும்போது சீக்கிரமாக வசங்கிரும், நமக்கு கேஸுமே ரொம்ப வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வசக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கைப்பாத்து வச்சுருக்கிற பிரண்டையை உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த பிரண்டை வசங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ பாருங்கள், நம்ம பிரண்டையோட கலர் நல்ல பச்சை கலரில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நல்லா முருகி வெந்து இந்த மாதிரி கலருக்கு வரணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வசக்கி எடுத்துக்கிடணும். ஆனால் நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வசக்கும் போது பிரண்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வசக்கிக்கிடணும் முருகா. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தொலி உரித்து உள்ளே சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூட தொலி உரித்து சேர்த்து இதை இப்போ நான் நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், மிளகா, பூடி எல்லாமே எண்ணெயில் நல்லா வசங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம நல்லா வசக்கிக்கலாம். இதுக்கு இடையில ஒரு கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். பிரண்டை நமக்கு கொஞ்சம் நமைச்சலாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி புளி சேர்த்துக்கிட்டோன்னா தொண்டையில் நமைச்சல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நம்ம நல்லா வசக்கிக்கலாம். பிரண்டை ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு. அதுவும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கை கால் வலி, மூட்டி வலி இருக்கும்போது இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நமக்கு சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வசங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்குள்ள இந்த மாதிரி மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நார் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம். நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை இப்போ நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம எடுத்துருக்கிற மாவு புளிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பிரண்டை வசக்கும் போது கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோம். அதனால தான் மாவும் புளிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப புளிப்பாகி தோசை சாப்பிடும்போது ஒரு மாதிரி புளிப்பு இருந்த மாதிரி இருக்கும். இந்த பிரண்டையில் ரொம்ப கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்ம பல்லுக்கும் எலும்புக்கும் ரொம்ப நல்லது. தேவைக்கு ஏத்தாப்புல தண்ணி சேர்த்து மாவை இந்த மாதிரி நல்லா லூஸ் பேட்டராக ரெடி பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடுப்பில் இப்போ கல் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு ஒரு கண்டி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி நைஸாக நான் சுற்றிக்கிறேன். தோசை நல்ல டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாக வரதுக்காகவும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் மேல்டாப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளோட தோசை நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான தோசை சூப்பராக தயாராகிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலேயுமே தோசை ஊற்றி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பிரண்டையை வச்சு நீங்கள் தோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த பிரண்டை ஜீரண கோளாறை சரி பண்ணி நல்ல பசித்தன்மையை தூண்டக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம இதை கட்டாயமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. பாருங்க, நம்மளோட பிரண்டை தோசை ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக தயாராகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் இன்னைக்கு கட்டியாக சாம்பார் வச்சு தான் சர்வ் பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லா விதமான சட்னி கூடயுமே சர்வ் பண்ணலாம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.